ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா இன்றைக்கி MIUI-யோட 12ஓட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட அப்டேட் வரக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷனோட பார் வந்து நம்ம எந்த செல்லில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி MIUI-யோட 12ஓட நோட்டிஃபிகேஷன் பார் பார்த்தீங்கன்னா எந்த செல்லில் வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட ஆப்போட லிங்க்கை வந்து நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்லையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த செல் வேணால் ரியல்மி, ஓப்போ, விவோ இந்த மாதிரி நிறையா பிராண்டில் வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் பாரை. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஆப்பு MI கண்ட்ரோல் சென்டர். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா வெல்கம் டு MI கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து எல்லா பர்மிஷன்ஸ் எல்லாம் ஓகே பண்ண சொல்லும். டிஎல் சிம் வந்து ஓகே தந்துருங்க, அலோவ் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் சர்வீஸ் அசபிலிட்டி அப்படின்னு காமிக்கும். அதை தந்து மோர் டவுன்லோடர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆஃபில் இருக்கும். இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த செட்டிங் எல்லாம். அதே மாதிரி கீழே MI கண்ட்ரோலர் அதையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுத்து தேர்டு இது இப்போ பர்மிஷன் கேட்கும் உங்களுக்கு. இதில் எல்லாத்துக்கும் வந்து டிக் தந்துருங்க, அக்செப்ட் பண்ணிடுங்க. இந்த அக்செப்ட் பண்ணிடுங்க. இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் தந்துடுங்க. அப்படின்னா தான் இது ஒர்க் ஆகும். இது நான் தந்துட்டேன் இப்போ எல்லாத்துக்குமே. இப்போ பண்ணிட்டேங்க. டிபி எனக்கு அந்த இது ஓகேவாயிடுச்சு. அடுத்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி MI கண்ட்ரோலர் ஷோ கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு ஓகே தந்துடுங்க. அலோவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அக்செப்ட் கேட்கும். ஸ்டார்டிங்கில் ஓகே தந்துடுங்க. இங்கே ஓகே கேட்கும். இந்த ஓகேவை தந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு. மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு MIUI 12ஓட இந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். பார்க்குறக்கே நல்லா iOS ஆப்பிள் ஐஃபோன் மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து எல்லா செல்லுக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். நீங்கள் எல்லா செல்லுக்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எல்லா ஆல் பிராண்ட்ஸுக்குமே. இதில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ. பின்னாடி பேக்ரவுண்டு வந்து பிளர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. வேணா வந்து நீங்களும் இது பிளர் பண்ணிக்கலாம். நிறைய டார்க் மோட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. மறக்காமல் இது யூஸ் பண்ணி பார்த்துங்க. லேஅவுட் தந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ போகிறோன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.